ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துமஸ் உலகெங்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கொண்டாடப்படுகிறது. நான் ஆரம்பத்தில் ஆராதனை தொடங்கும்போது சொன்னேன், நீங்கள் ஆராதனை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, உங்கள் இருதயத்தை ஒன்று அதிகமாய் பாதித்தால் அதை நீங்கள் ஆராதிப்பீங்க. ஒரு மனுஷன் ரொம்ப உங்களை அட்ராக்ட் பண்ணிட்டான், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு உதவி செய்கிறதுல ஏதோ ஒன்று அட்ராக்ட் பண்ணால் அவங்கள நீங்கள் ப்ரைஸ் பண்ணுவீங்க, வொர்ஷிப் பண்ணுவீங்க இல்லையா? இது நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்தந்த அறிவின் படி அறிவுக்குத்தக்கதாக நம்ம அந்த வாயிலேருந்து நம்ம உயர்த்தி பேசுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறீங்களோ அது உங்கள் உள்ளத்திலிருந்து உயர்த்தி பேசுகிறது தான் நியாயம். இப்போ உள்ளத்திலிருந்து ஒரு ஆளை உயர்த்தி பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே உங்களால் பெறக்கூடியவர்கள், போற்றப்படக்கூடியவர்கள் தான். நீங்கள் உள்ளத்திலிருந்து அவங்கள பார்த்து நீங்கள் ப்ரைஸ் பண்ணுவீங்க, அதாவது அவங்கள உயர்த்துவீங்க, அவங்கள ஆராதிப்பீங்க. கிறிஸ்துமஸ் ஒரு பொதுவான விழா மாதிரி ஆயிற்று. எப்படி? ஒரு பொது விழா, உலகெங்கும் இருக்கிற ஒரு பொது விழா. எல்லாரும் கொண்டாடுறேன், நானும் கொண்டாடுறேன். நானும் என்னுடைய சிறு பிராயத்தில் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நான் கொண்டாடுறது அப்படி தான். ஹல்லேலூயா. எப்படி? என் கொண்டாட்டத்துக்கு சில விழுதுகளை நீங்கள் பார்ப்பீர்கள், என் எல்லையில் இப்போது இருக்குது. ஆனால் நான் அந்த கொண்டாட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், யதார்த்த கொண்டாட்டத்துக்கு வந்துட்டேன். என்றைக்குமே இந்த கிறிஸ்துமஸை, இந்த பர்பஸ், இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கான காரணத்தை நான் எல்லா நாளும் கொண்டாடுற மாதிரி ஆயிட்டேன். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறப்பை எனக்குள் நான் ஆராதிக்கிறேன், உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே படைச்சவர் எனக்கு ஹீரோவாக மாறிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்குள் நம்புகிறேன். எல்லாரும் ஒருவேளை இல்லை, எனக்கு சரியாக தெரியல, எனக்கு இன்னும் நல்லா கொண்டாட முடியல, ஆராதிக்கிறேன், அந்த அளவுக்கு ஆராதிக்க முடியல, உயர்த்துறன்னு தோணுது, ஏதோ ஒரு கடமைக்கு தான் வந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் ஆழமாக எனக்கு உள்ளார்ந்தமாக ஆராதிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இன்னும் முழுவதுமாய் தேவனை அனுபவிக்கவில்லை என்று அர்த்தம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவோ தாண்டி வந்திருக்கிறோம் இல்லையா? இந்த தேவனை நீங்கள் அறிகிறதை, உலகத்தையும் சகலவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், அவருக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? ஏன் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பினார்? எதனால நம்ம இங்கே வந்திருக்கிறோம்? இது என்ன அவருடைய வித்தக விளையாட்டா? கடவுளுடைய இது ஒரு வித்தக விளையாட்டு. வேணும்னே நம்மளை அடிமையாக வச்சு என்ன செய்கிறாரு கடவுள்? அப்படியே ஆடுறது. இங்கே நல்லா ஆகிற மாதிரியே இருக்கும், அப்படியே நல்லா ஆக முடியாது. இந்த மாதிரி எல்லாம் அது விளையாடுறாரு போல் இருக்குது, கேம் ஆடுறாரு போல் இருக்குது. நானும் சிறு பிள்ளையில் இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கேன். ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னா சாத்தானை என்னத்துக்கு உருவாக்குனார்? கள்ள கடவுள். தோணலையா அவங்களுக்கெல்லாம்? அப்படி இல்லை, பரிசுத்தருடைய பிள்ளைகள். அப்படியா? எனக்கு தோணிருக்கு. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்டேன், சரியாக சண்டே ஸ்கூலெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான், இந்த காலேஜெல்லாம் படிக்கிறதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து என்னெல்லாமோ உலகம், ஆஹா பயங்கர கலராக இருக்குது, இவங்க சொன்ன பச்சை வேறு, அங்கே பச்சை வேறு மாதிரி இருக்குதே, இப்படி எல்லாம் அந்த உலகம் நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை மெருகேற்றி இந்த உலகத்தை வேறு மாதிரி காட்டுச்சு. அதனால் நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக நடந்திருக்கும். ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடப்படும் அப்படின்னா, ஒரு மதம் சார்ந்த விழா அல்ல அது. எப்படி? நிறைய மத விழாக்கள் இருக்கிறது, சமய விழாக்கள், நிறைய பொது விழாக்கள் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்.
அதை தொடர்ந்து பண்ணும்போது வெறி வரும். ஏய், போன வாட்டி 10 வரப்பு சோறு, இந்த வாட்டி 40. எதுக்கு? நாய் சாப்பிட்றதுக்கா? இல்லை, இந்த என்ன உயர்த்தணும், நான் என்ன எல்லாரும் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அது ஒரு உலகதரமான இப்போ மதம், கிறிஸ்தவத்தில் மதம் இருக்கிறது அப்படின்னா கிறிஸ்தவத்தில் மதம் இருக்கிறது. ஏன்னா நம்ம சொல்லிட்டாங்க இல்லையா, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர், இந்து மதத்தை சேர்ந்தவர். அரசாங்கம் ஒரு நிர்ணயம் வைத்திருக்கிறது. அது அரசு நிர்ணயமே அல்லாமல் கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம், வாழ்க்கைக்கான வழி. எப்படிங்க? வாழ்க்கைக்கான வழி. இந்த வழியை யார் காட்ட முடியும் அப்படின்னா, இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்து அதிலே தனது பிள்ளைகளை இந்த பூமிக்கு கொடுத்து, இந்த பிள்ளைகளை இந்த பூமியில் இருக்கிற சகலவற்றையும் ஆண்டு, அதாவது இங்கே இருக்கிற எல்லா நன்மை தீமைகளை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, தீமைகளை விலக்கி நன்மைகளை அனுபவித்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி உருவாக்கி அனுப்பப்பட்ட பிள்ளைகள் தான் நாம். இங்க நம்ம மதத்தை கொண்டாட வரல, இந்த வாழ்க்கையை கொடுத்தவர் இவரை கொண்டாட வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறது சரியான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. என்னை அழைச்ச தேவன் நல்லவர், அவர் எனக்கு நல்லதை தான் செய்வார், என்னை அனுப்பின நோக்கமும் நல்லது என்று அறிந்து கொண்டால் மாத்திரமே இது அன்பினால் உறவு கொள்ளும் ஒரு வாழ்வாய் மாறுமே அல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விழா, ஒரு கொண்டாட்டம். அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு விழா கொண்டாட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அந்த ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் இது அப்படி இல்லை, வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கூடி சேர நம்ம வலுவாய் கட்டப்படுவோம். அன்பில், சந்தோஷத்தில், சமாதானத்தில் வலுவாக கட்டப்பட்டு உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். வெற்றியின் மேல் வெற்றியை அனுபவித்து கொண்டே இருப்போம். இந்த பூமியில் தேவன் நம்மளை அழைத்த நோக்கம் எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போயிடணும் அப்படி இல்லை, இந்த பூமியிலே பரலோகத்தை கட்ட, இந்த பூமியிலே பரலோகத்தின் சாரத்தை, பரலோகத்தை யாருமே பார்த்ததில்லை பாருங்க. ஆனால் இந்த வேத புஸ்தகம் பரலோகத்தை விளக்குது. படைச்சவர் பரலோகத்தை மொத்தத்தையும் விளக்குறாரு, பூமியை விளக்குறாரு, பரலோகத்தையும் விளக்குறாரு, மனுஷனை விளக்குறாரு, இங்கே இருக்கிற எல்லா சிருஷ்டிகள் அத்தனையும் விளக்குறாரு. இதை எல்லாவற்றையும் எப்படி அனுபவிக்க தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு திட்டமிட்டிருக்கிறார் என்பதையும் விளக்குறார். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நீங்க வெற்றி வாழ்வை ஈஸியா, லகுவா, சரியா, நேர்த்தியா வாழலாம். நம்புறீங்களா? இது மத கொடியெல்லாம் பிடிக்க வரல, இங்க மதம் எல்லாம் இல்லை. அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். இன்றைக்கு கிறிஸ்தவ பெருவிழா. என்னது? இன்றைக்கு கிறிஸ்தவ பெரும் இல்லைங்க, முழு உலகத்திற்கும் இன்றுதான் வெற்றி நாள். இந்த வெற்றி நாளை தான் கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. பாகிஸ்தானை இந்தியா கிரிக்கெட்டில் ஜெயிச்சுன்னா இங்கே ஒரே பட்டாசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அவன் ஜெயிச்சான், நமக்கு என்ன சந்தோஷம்? அதிலே ஊறி போனதுனால ஒரு சந்தோஷம். அது நமக்கு ஏதாவது தருமானா தராது. ஆனால் இது அப்படியே கிறிஸ்துமஸ் சந்தோஷம் அப்படின்னு இல்லை. கிறிஸ்துவினால் எனக்கு கொடுக்கப்பட்ட திட்டம், வாழ்க்கையின் வெற்றியின் திட்டம் அமுலாக்கப்படுகிறது, அமலாக்கம் பெறுகிறது. அதுதான் இது. ஹல்லேலூயா. கொஞ்சம் விளக்கட்டுமா வேதத்திலிருந்து? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 15 16 வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கலாம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய நாட்களுக்கு வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். யாரு கெட்டு போகாமல்? யாரை விசுவாசிக்கிறது?
நீங்கள் உங்கள் அப்பாவா யாரை விசுவாசிப்பீங்க? இல்லைங்க, உலகத்தனமாக உடனே போயிருவீங்க ட்ரம்னு. உங்களை இந்த பூமிக்கு தந்த ஒரு மாம்ச தகப்பன் உண்டு இல்லையா, ஒரு தாய் உண்டு இல்லையா, உண்டா இல்லையா? இப்போது நீங்கள் அவங்கள நேசிப்பீங்களா நேசிக்க மாட்டீங்களா? ஏன் நேசிக்கிறீங்க? எல்லாம் வல்லம் கிட்டும்லா, அப்படி இருக்கணும்ல, அப்படியா? ஏன் நேசிக்கிறீங்க அப்படின்னா, உண்மையாலுமே என்ன நேசிப்புன்னா, ரெண்டு விதமான அன்பு இருக்கலாம். ஒன்று, என் அப்பாவுக்கு நிறைய சொத்துண்டு, கடைசி வரைக்கும் அவருக்கு பிரியமாகவே நிற்கணும். அவர் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் நம்ம போய் நிற்கணும். இப்படி இப்படி நிற்கணும். அப்படி நின்னால் நமக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி உண்டக்கலையும் தூக்கி தருவார் அப்படின்னு சிலர் இருப்பாங்க. ஆனால் சிலர் உண்மையாலுமே அப்பாவை நேசிப்பாங்க. ஏன் அப்படி நேசிக்கிறாங்க? உண்மையாலுமே அப்பாவை மேலே நேசம். நம்ம கஷ்டத்தில், நம்ம குறைவில், நம்ம தாழ்வில் நம்மளை தூக்கி சுமந்து, நம்ம முடியாமல் இருக்கும்போது சுமந்து, கஷ்டப்படும் போது சுமந்து, கஷ்டத்துலையும் அவங்க சாப்பிடாம இல்லையா முன்னாடி. இப்போல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடல அப்படின்றலாம் சொல்கிறோம். முன்னாடி எல்லாம் சாப்பாடு இல்லை, அதனால் அவங்களுக்கே சாப்பாடு இல்லாத டைமு நமக்கு சாப்பாடை ஊட்டி நம்ம கண் காண அவர்கள் நம்முடைய நடத்தினதை நோக்கும்போது அவர்கள் என்ன செய்வோம்? இது என் அப்பாடா, ஹல்லேலூயா, தைரியமாக அப்பான்னு சொல்லுமா இல்லையா? அப்போ நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டா யாரை கூப்பிட்டீங்க? யார் அப்பாவை கூப்பிட்டீங்க? ஏசப்பா இல்லை, உங்கள் அப்பா. செல்லப்பன் உங்கள் அப்பான்னா செல்லப்பன் என் அப்பா. மாரியப்பன், பொன்னுமுத்து, இதுதான் உங்கள் அப்பான்னா உங்கள் அப்பாவை தைரியமாக அப்பான்னு கூப்பிடுவீங்க இல்லையா? இப்போது இது உலகதரமான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் நமக்கு ஒரு அப்பா கொடுத்துருக்காங்க, ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மா அப்பா இல்லாமல் நம்ம வந்திருக்க முடியாது. அது தலைமுறையினுடைய வழி அது. ஆனால் நமக்கு அப்பா அம்மா எல்லாத்தையும் தந்தவர் எதற்காக நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்னா, அப்பா அம்மாவை மட்டும் அனுபவிக்க அல்ல, பரலோக தகப்பன் இந்த சகலவற்றையும் உருவாக்கின தேவன் நம்மளை இந்த எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆளை மாம்சத்தில் அனுப்பிவிட்டார். எதுக்கு தெரியுமா? நீ இவரை தான் அப்பான்னு கூப்பிடணும். யார் அப்பான்னு கூப்பிடணும்? யாரப்பா? அந்த அப்பா ஆவிக்குரிய அப்பா. யாதப்பா? இது மாம்ச பிரகாரமான அப்பா இல்லையா? ஆவிக்குரிய அப்பா. ஏன் ஆவிக்குரிய அப்பாவை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அவர் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, உங்கள் எதிர்காலம் உங்கள் அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் மாம்ச தகப்பனுக்கு. உன் கடந்த நாட்களை எல்லாத்தையும் ஏதோ ஒரு நோக்கத்தில், ஏதோ ஒரு வழியில், ஒருவேளை ஆண்டவரை நம்பாமல் கூட உன்னை நடத்தி பிடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நீ உண்மையாலுமே உன் எதிர்காலத்தை குறித்து கவலையே படாமல், என் எதிர்காலம் இதுதான்டா அப்படின்னு நீ வெற்றியோட நாளைய குறித்து கவலையே இல்லாமல் வாழணும்னா ஒரு தகப்பனை நீ தெரிஞ்சு கொள்ளணும். அந்த தகப்பன் தான் இயேசு. அந்த தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன். அந்த தகப்பன் யாருன்னா, முழு உலகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர். இவர் என்ன செஞ்சார்னா, மாம்சத்தில் இறங்கி வந்தார். ஏன் இவர் மாம்சத்தில் இறங்கி வரணும்? எதற்கு அவசியம் என்ன அப்படின்னா, முழு உலகமும் மனிதனுடைய அறியாமையின் நிமித்தம் பாவத்துக்குள் உட்பட்டது. சிம்பிளாக புரியணும்னா, படைத்த தேவன் சொன்னதை கேட்காமல் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டி குப்புறப்படுத்து விழுந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஆதாம் பாவத்தில் விழுந்தான், முழு உலகமும் பாவத்துக்குள் விழுந்தது. இது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாவத்துக்குள் விழுந்த உலகம் எந்த பாவத்துக்குள்ள விழுந்ததுன்னா, மனுஷனுக்கு தேவன் திட்டமிட்டிருந்த வெற்றி வாழ்வு விழுந்துருச்சு. எப்படி விழுந்துருச்சு? முழு வெற்றி, தேவன் திட்டமிட்ட வாழ்க்கை விழுந்துருச்சு. இப்போ இந்த வாழ்க்கையை மறுபடியும் இணைக்கணும். ஆனால் இவன் வாழ்ந்துட்டா இருந்தான். இயேசு முதற்கொண்டு ஆதாம் முதற்கொண்டு இயேசு வரைக்கும் 4000 வருஷம் மனுஷ குலம் வாழ்ந்துட்டு தான் இருந்துச்சு. அது எப்படி வாழ்ந்ததுன்னா, முக்காவாசி இந்த ஆபிரகாம் சந்ததியை விட்டுருங்க, அதையும் கூட சேர்த்தே சொல்லலாம். இந்த முழு உலகம் எப்படி வாழ்ந்ததுன்னா, தன் சுய பலத்தினால் வாழ்ந்தது.
ஏன்னா தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலா ரூபமாய் உருவாக்கினபடினாலே மனுஷனுக்குன்னு சில பலன்கள், சில ஞானம், சில அறிவுகள் இயற்கையாகவே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதன் பலத்தாலே இவன் என்ன செஞ்சான்? ஓடிட்டே இருந்தான். இந்த பலத்தால ஓடுனா நாளை குறித்து கவலை வரும். ஹலோ, கவலைப்படுறீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க. நாளை குறித்து உங்களுக்கு கவலை வருதுன்னா நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையோட இணையல, உங்க பலத்தால வாழ்றீங்க, உங்க சுய ஞானத்தால வாழ்றீங்க. எனக்கு இருக்கிற அறிவுக்கு நான் இப்போ 50,000 ரூபா வேலை பார்க்குறேன், இனி ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 40 வருஷம் இருக்குது, கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் பண்ணி ஒரு 10 கோடி ரூபா நான் சம்பாதிப்பேன். அப்போ என்ன செய்யும்? எப்படிங்க? 40 வருஷம் கழிஞ்சா 10 கோடி 10 பைசாய்க்கு உதவாது. எப்படி? நீங்கள் இந்த ரிட்டையர்மெண்ட்டு வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? இந்த பழைய டீச்சர்ஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? புதுசாக ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு பென்ஷன் பயங்கரமாக இருக்கும். அவங்க ஆதி காலத்தில் இருப்பாங்க. இவங்க பென்ஷன் வாங்குறது எவ்வளவு? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கி 1 லட்ச ரூபா பென்ஷன் வாங்குவாங்க. அவங்க 10,000 சம்பளத்தில் 5,000 ரூபா வாங்கியிருப்பாங்க. தெரியாதோ? நல்ல கோன் வந்து உத்தியக்காரர் இல்லை. அல்லேலூயா. வேணா ஐயாட்ட கேட்டு பாருங்க, சொல்லி தருவார். அந்த ஸ்கேல் வேற. அதாவது உங்கள் திட்டம் எப்படி இருக்கும், அந்த ஆளுக்கு எப்படி திட்டம் இருக்கும்? நான் ரிட்டையர்மெண்ட் ஆன உன்னை கிழிச்சு தள்ளிடுவேன் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பாரு? மார்த்தாண்டத்தை எப்படி ஒரு 10 கோடி ரூபா விலைக்கு போகுமான்னு நினச்சிருப்பார் அவர். இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மார்த்தாண்டம் எத்தனை கோடிக்கு இருக்கும்? 10,000 கோடிக்கு இருக்கும். எப்படி? இப்படி இருந்த ஆளு இப்படியா இருப்பார். சுயபலன், சுய ஞானம், சுய தொலைநோக்கு பார்வை, இதுல ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. 1000-லயோ 10,000-லயோ ஒருத்தன் ஜெயிச்சிருவான். ஆனா எல்லாரும் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஜெயிக்கணும்னா உங்களையும் என்னையும் படைத்தவர் போட்ட திட்டத்துக்குள் இணைய வேண்டும். இந்த திட்டத்துக்கு இணையறதுக்கு வெரி சிம்பிள். எல்லாருக்கும் அதுக்கான தகுதி தேவனால், கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி வரும் அப்படின்னா, பொன்னோத்துக்க பிள்ளை பொன்னோத்தை தான் அப்பான்னு விழிச்சணும். எப்படி? எம் பொன்னோத்து சி பொன்னோத்துன்னு இருக்கும். அது யாருங்க? எம் ஜெயா. அன்னைக்கு தீர்க்கதரிசி கூப்பிட்டாரு, ஜெயா ஜெயா ஆகிய ஜெயா எழும்புங்கள். 2 ஜெயா எழும்பி நிற்கணும். யாருங்க ஜெயா அப்படின்னா? வைலட்டுக்கு அப்பா பேர் என்ன? முத்தையை. முத்தையனுக்கு பொண்ணு வைலட்டு அப்படின்னா அது ஒரு இது இருக்கு இல்லையா, உறவு இருக்கு இல்லையா, கவனிப்போம் இல்லையா, நம்ம கவனிப்போம் இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, கவனிங்க. மாம்சமான வாழ்க்கை, இந்த இந்த சுய ஞானம், சுய அறிவு, இதெல்லாம் ஒரு கொஞ்ச நாளில் இது வயசாயிரும். எப்படி? வயசாயிரும். இந்த சரீரம் மட்டும் வயசாகலை, நம்ம ஞானம் எக்ஸ்பிரி ஆகும், அறிவு எக்ஸ்பிரி ஆகும், சிந்தனை எக்ஸ்பிரி ஆகும், இது எல்லாமே எக்ஸ்பிரி ஆகும். ஆனால் ஆவி மனுஷன் எக்ஸ்பிரி ஆகவே மாட்டான். நீ பொன்னோத்துக்கு பிள்ளை, நான் அப்பா பொன்னோத்தப்பா அப்படின்னு விழிச்சா பொன்னோத்தப்பா கொஞ்சம் நல்லா காணாம போயிடுவாரு. ஆனா என் சர்வ வல்ல பொன்னு முத்து அப்பா அப்படின்னு நீ கேட்டனா, ஒவ்வொரு செகண்டும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன்னோடு கூட இருப்பார்னு சொன்னார் இல்லையா, அவர் உனக்கு செவி கொடுப்பார். ஆனா நீ அவர் அப்பான்னு கூப்பிடணும். யார அப்பான்னு கூப்பிடணும்? அவர் அப்பான்னு கூப்பிடணும். இப்போ அப்புறமா உங்க அப்பா, நீ இப்போ எனக்கு அப்பா இல்லை, அவரு தான் அப்பா. சில பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஏசப்பா தான் உனக்கு அப்பா. ஒரு நாள் கொஞ்ச நாள் சொல்லி கொடுத்த, நீ அப்பா இல்லைப்பா, ஏசப்பா தான் என் அப்பா. அப்படி இல்லை. இங்கே உலகத்தரமாக உங்களுக்கு ஒரு தகப்பன், தாய், உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற அந்த உறவை நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டா அவர் பேரில் எழுதியிருக்கிற சகலமும் உங்கள் பேரில் எழுதப்படும். ஹல்லேலூயா. அதுக்குதான்
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அலங்கோலப்படாமல், பாவ வாழ்க்கைக்கு உட்படாமல், தோல்விக்கு உட்படாமல், சாபத்துக்கு உட்படாமல், எந்த பொல்லாப்புக்கும் உட்படாமல் எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ்ந்து உயர்ந்து எப்போதும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். வேற எந்த வேதத்திலும் சொல்லப்படாதது, எந்த தெய்வமும் கொடுக்காத லைஃப் டைம் கேரண்டி இந்த தெய்வம் கொடுக்குது. வேதம் சொல்லுது, நித்திய ஜீவனை உனக்கு நான் கொடுக்கிறேன், நித்திய நாட்களுக்கு உனக்கு வாழ்வை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல்ல ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிஸ்னஸ் பர்சன் இங்கே இருந்து, அவருக்கு சென்னையிலலாம் நல்ல தொடர்பு உண்டு. அப்போது தம்பி, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். எனது ரியல் எஸ்டேட், எப்படி ரியல் எஸ்டேட் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் சீரியஸாக இருந்து சொல்கிறார், தம்பி அண்ணா நகரில் ஒரு 4 ஏக்கர் கிடக்குதுன்னு. எப்படி அண்ணா நகரில் 4 ஏக்கர், எல்ஐசிஎம்னு ஒரு 30 ஏக்கர் கிடக்குன்னு சொன்னார். அண்ணா பாப்பா அண்ணா உடனே பார்த்துருவோம், முடிச்சா செம காசுடா அப்படின்னாரு. எப்படி முடிச்சா செம காசு, எல்ஐசிக்கு முன்னே 30 ஏக்கரான். ஏய் முக்கா அப்படி பிடிக்க முடியாது. நான் சொன்ன நம்பிட்டேன். நான் ஆரம்பத்தில் அப்படியா, எனக்கு அண்ணா நகருக்கு விவரம் தெரியாது, எல்ஐசி ஒன்றுமே தெரியாது. சரி ஓகே முடிச்சிடுவோம் சாமி, பரவாயில்ல. நல்ல இப்போ இந்த முழு உலகத்தையும் உடையவர் நமக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறார். அந்த கேரண்டி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாம் அடுத்து திருப்பி கொள்ளுங்க. அந்த வசனத்தை ஒரு வாட்டி கூட பார்க்குறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், சொல்லுங்க கெட்டு போகாமல். அது கெட்டு போயிட்டான்பா. எப்படி குடிச்சு கெட்டு போயிட்டான்பா. சொல்ல பார்த்துருக்கீங்களா? குடிச்சு கெட்டு போயிட்டான்பா. இந்த ஷேர் மார்க்கெட்டில் விதைச்சு போட்டு போனேன், செத்து போயாச்சு, வாழ்க்கையை போச்சு. சொல்லுங்க, கேட்டது இல்லையோ? உங்களுக்கு நமக்கு குடிகாரம் மட்டும்தான் கண்ணுங்க. பல விதத்தில் மனுஷன் அறியாமையினால் கெட்டு போவான். எப்படி ஏன் அறியாம? ஏங்க உங்களை பார்த்து இப்போ டேவிட்டனுக்கு அக்காளுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு சொன்னால் சரிதான் இல்லையான்னு, அப்படியே இருக்கும் போல இருக்குது, பார்க்க அப்படி சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? இதுதான் உலக மனுஷனுக்கு தெரிஞ்சது. எப்படி பார்த்தா தெரியுது அறிவு இல்லையா இருக்கும், படிச்சிருக்கியாப்ல, இந்த ஒன்று படிச்சு கீறி கிடக்கும். இதெல்லாம் அறியாமை. அப்படின்னா உங்கள் எதிர்காலத்தை அறியாமை. விளங்குதா? ஹலோ, உங்க எதிர்காலம் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அறிவில்லை என்று அர்த்தம். அது எப்படி சாமி எதிர்காலம் தெரியும்? எதிர்காலம் தெரியும். எதிர்காலம் எப்படி தெரியும்னா, உன்னையும் என்னையும் படைத்தவருக்கு எதிர்காலம் தெரியும். அவரோட ஸ்கெட்சு தான் இந்த வாழ்க்கை. இந்த முழு உலகத்தையும் படைச்சவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, உன் எதிர்காலத்தை திட்டவட்டமாக எழுதிட்டார் வேதத்தில். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். நீ வாளா இருக்க மாட்ட. வாளா சொல்லுவாங்கல்ல, இவனையோ கூட போ, நான் தப்புலாம் பிள்ளா பா, எப்படி இவனையோ கூட போ, நல்ல வசதி. அது வாலு. சொல்லுங்க, அது வாலு. தலை என்ன தெரியுமா? ஒன்ன பார்த்தாலே ஏய் ஹி சம்திங் ஸ்பெஷல், இவன்கிட்ட என்ன இருக்குடா. அது அப்படின்னா அது உன் கூட அவர் இருப்பார். எப்படின்னா, உன்னை படைச்ச தேவனோட நீ என்ன செய்வ? ஒன்றுபட்டிருப்பாய். அவர் சொல்வார், நீ நல்லா இருப்படா மேரி, கருங்கலி நீ உனக்கு தான் அப்படின்னா என்ன சொல்லணும்? அப்படியா? ஓகே சாமி, வேற ஏதாவது இருக்கா? இப்படி கேட்கணும். கருங்கலா? ஆற பயில்வ இருக்க ஏரியா. எப்படி நான் காணாததா பாஸ்டர? அப்படி இல்லை. நீ எங்க அவமதிக்கப்பட்டாய்,
அல்லது எங்கே ஒன்றை வேஸ்ட்டுன்னு நினச்சாங்க, யார் ஒன்றை குப்பை மாதிரி நடத்துனாங்களோ அந்த இடத்துல உனக்கு கர்த்தர் உயர்வை தருவேன்னு எழுதியிருக்காரா இல்லையா? அதை நீ ஏற்றுக்கொள்ளணும். பேனர் அடிச்சு வருக வருக வருக, எப்படி ஐயா வருக, அம்மா வருக இப்படின்னு எழுதுவது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்காத. அதெல்லாம் வாழ்க்கை. இந்த உலகம் காட்டினது அம்மா தாய்க்குலமே வருக வருக நமக்கு தெரியாது. இந்த நீங்கள் சென்னையை நோக்கி பிரயாணித்து போகும்போது அங்கங்கே பெரிய பெரிய பேனர் இருக்கும். சரி, இப்போ பார்த்தது இல்லையோ? கொஞ்சம் உள் ஏரியா போகணும். உள் ஏரியா போனீங்கன்னா பெரிய பேனர் வச்சுருப்பாங்க. பார்த்தா அந்த ஊரில் உள்ள ஒரு பாட்டியாக இருக்கும். தாயே, எப்படி பெரிய பேனரில் கீழே இருக்கும், தாயே என்னை விட்டு சென்றாயே. பார்த்தா இந்த என்னது பாம்படம் போட்ட ஒரு பாட்டி, ஃபோட்டோக்கே ஒரு மாதிரி போஸ் கொடுத்து ஒரு சைஸாக இருப்பாங்க. அவங்கள தூக்கி கடவுளேன்னு வைப்பாங்க. அடுத்து கொஞ்சம் வயசாகி வர பாட்டி என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு இதே மாதிரி ஒரு பேனர் வச்சணும். இதுதான் வாழ்க்கை. இதெல்லாம் வாழ்க்கை. பேனர் நீயே உனக்கு வச்சுக்கலாம். எப்படி நீயே ஐயா வாழ்க ஐயா வாழ்க, சுருட்ட முடியா கட்டையா ஒருத்தன் இருப்பான், அவனை தெரியுமா? எப்படி சுருட்ட முடியா கட்டையா ஒருத்தன் இருப்பான், அவனை தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீங்களே உங்களை கேட்டுக்கலாம். ஒல்லியா சுருட்ட முடியா ஒருத்தர் இருப்பாளே, தெரியுமா? பேரு வா 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 லல்ல இட்டுன்னு வரும், தெரியாதா? 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 இப்படியெல்லாம் ஃபேமஸ் ஆகிறதா உலகம். ஆனால் உன்னை படைச்சவரே உன்னை ஃபேமஸ் ஆக்கணும்னா படைச்சவரை நீ ஏற்றுக்கொள்ளணும் கடைசி வரைக்கும். அப்படி ஏற்றுக்கொண்டனா உன் எதிர்காலம் அவர் திட்டமிட்டபடியே வளமாக மாறும். உன் சுயம் கொஞ்ச நாளாக நிற்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் சுயம், உங்கள் சுய ஞானம், உங்கள் சுய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஒன்றுக்கு ஆகாது. இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிரும். இதெல்லாம் கொஞ்ச நாள் எக்ஸ்பைரி ஆயிரும், தூக்கி போட்டுருவாங்க. எம்எல்ஏ என்னைக்கு எம்எல்ஏ இருக்க முடியாது. எம்பி தான் போகணும் கடைசியில். ஆனால் என்னைக்கும் எம்எல்ஏயா, என்னைக்கும் எம்பியா, என்னைக்கும் சிஎம்மா, என்னைக்கும். அதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு சிஎம்மால நடத்தப்பட வேண்டிய காரியத்தை கர்த்தருக்காட்ட நீ கேட்டனா அவர் உனக்கு செஞ்சிருவாரு. ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா உனக்காக சிஎம்முக்கு வாயை திறந்து கண்ணை திறந்து கையை பிடிச்சு எழுதிடுவார் சட்டத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனோடையாக்கு நமக்கு கனெக்ஷன். இங்கே இருக்கிற எம்பி கடவுளே, எம்எல்ஏ கடவுளே, அமைச்சர் வராரு, அமைச்சர் வராரு, அமைதியாயிருங்கா, அமைதியாயிருங்கா. ஏய், அமைத்தவரே உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். சகலவற்றை உடையவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அவர் எஸ்ன்னு சொல்றாரு, நீ எஸ்ன்னு சொல்றியா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தலைப்பு எழுதிட்டேனே, நடந்தது என்ன? மறந்துட்டேன். நடந்தது என்ன? இயேசு பிறப்பால் லாபம் என்ன? ஹல்லேலூயா. நடந்தது என்ன? இயேசு என்னத்துக்கு பிறந்தாருன்னா தெய்வம் மனுஷனாய் உருவெடுத்து. இப்போ வயலட் இருக்கா, வயலட்டுக்கிட்ட கடவுள் தூதனா வந்து, ரோசிலட்டே நான் உனக்கு இன்னொரு பிள்ளையை தருகிறேன். நடத்தப்பட்டு நாம்படுபட இல்லை சொல்கிறேன், நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் அப்படியா ஏற்றுக்கொள்ளும். அப்படி தானே? இது ஒரு மரியாளுக்கு தான் நடந்தது, ஒரு மரியாளுக்கு தான். எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, கடவுள் அப்படியே நம்ம உறங்கும் போது தட்டி எழுப்பி, மேரியே எழும்பு, நான் தான். அப்படியா? வந்தியாளா? சோறு தின்னியாளா? வா, பழஞ்சி தான் குடிச்சேன், சூடு சோறு இருக்கா தருவியா? வா, நான் என்ன உனக்கு ஒரு 10 கோடி ரூபா அந்த சாக்கில் கட்டி வச்சிருக்கேன், நான்
வா நீ எடுத்து நல்லா இரு வா. இப்படி சொல்லுவதான் கடவுள் நினைச்சிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டம் கூரைய பொத்து வந்து விழுந்தது, தெய்வமே ஆட்டி அசைச்சு இறக்குங்க. அப்படியெல்லாம் இறக்க மாட்டார் கடவுள். அப்படி இறக்கல, திட்டம் வச்சிருக்கு. இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சு, கூரையை பொத்து உள்ள வந்துருச்சுன்ற அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் மனுஷனுடைய கஷ்டத்தின் மத்தியில் அவனே தன்னை என்ன செய்கிறான், தேற்றிக்கிறது. நீ கஷ்டமே பட வேண்டான்னு ஒருத்தர் உண்டாக்குனவர் எழுதியிருக்கிற. நீ கஷ்டமே படாத, என்னை உன்னுடைய தகப்பனாய் ஏற்றுக்கொள், என் பேரில் இருக்கிற எல்லா சொத்துக்களையும் நான் உனக்கு தருகிறேன்றார். சிம்பிள். எப்படி இந்த உலக தகப்பன்கிட்ட இருக்கிற 10 ஏக்கர் 15 ஏக்கரு அம்மா கிட்ட இருக்கணும், அம்மா இருக்கணும், செயின் மட்டும் 12 போயின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஒரு மாதம்னாலும் அங்கே போய் உட்காந்துருவாங்க. செத்த உடனே என்ன ஆகும், நேருங்க வாடி வாருங்க, ஹலோ இது உலகம் தன்னால் முடியாத கஷ்டத்தில் தெரிஞ்சு கொண்ட வழிகள். தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு என்ன இருக்குது, சொந்த தாயாருக்கு என்ன இருக்குது, இதுதான் நம்ம வாழ்க்கை சொத்துன்னு நினைக்குது. அது சொத்து இல்லை, அது அழிஞ்சு போகும். நான் இன்னைக்கு கூட சொன்னேன், சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பு என்ன தெரியுமா சொல்லுச்சு, ஒரு பில்லியனியர், ஒரு பில்லியன்னா எத்தனை கோடி, ஒரு பில்லியன்னா எத்தனை கோடிங்க, 10,000 கோடியா, 10,000 கோடி சம்பாதிச்சு வைத்த ஒரு சம்பாத்தியத்தை அழிக்க நினைத்தால் எவ்வளோ நாளில் அழிக்கலாம். அமெரிக்காவில் கண்டுபிடிச்சாங்க, 3.5 வருஷத்தில் அழிக்கலாம். எவ்வளோ, 7 தந்து தம்பி, நீ சம்பாதிச்சது 10,000 இருந்தாலும் 10 கோடியாக இருந்தாலும் 10,000 கோடியாக இருந்தாலும் அழிக்க நினைப்பது அழிவு வெறும் 3.5 வருஷத்தில் நடக்குமாம். தன் தகப்பன் சம்பாதித்த சொத்தை தன் மகன் 3.5 ஆண்டுகளில் இழந்து விட முடியுமாம். 10,000 கோடியை நம்ம 10 லட்சத்துக்கு கண்ணை தள்ளிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துக்கள், உலகத்தில் இருக்கிற நன்மைகள், உங்க உலக தகப்பன் வைச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களை திருப்திப்படுத்தாது. அது உங்க எதிர்காலத்தை நோகடிக்கும். உங்க எதிர்காலத்துக்கு அது செக்யூர் அல்ல. அத தேவன் உன்னை வைத்திருக்கிறார். உன் அப்பன் சொத்தை உனக்கு தரதுக்கு இல்லை, உன் அப்பன் உனக்கே ஒரு சொத்தை வச்சிருக்கிறாரு. நீ அனுபவிக்க, முழு வாழ்க்கையை அனுபவிக்க சொத்துக்களை வைத்திருக்கிறார். இந்த சொத்துக்களை நீ அனுபவிக்கணும்னா இயேசு மெய்யான தேவன் அவர் சொன்னதை, அந்த பிரின்சிபலை நீ ஏற்றுக்கொள்ளணும். ரைட்டா? அப்பதான் அவன் என்ன செய்வான், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். ரைட்டு, திருப்பிக் கொள்ளுங்க, கடகடா திருப்பலாம், டைம் ஆயிடுச்சு. யோவான் 1:18. ஒரு காலம் கண்டதில்லை. ரைட்டு. இங்க என்னதுக்கு இது சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனை ஒருவனும், பிதாவாகிய தேவனும் ஒருத்தனும் யாருமே பார்க்கல. அவரை அப்படியே வெளிப்படுத்தினவர் யாரு, குமாரன். இப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பெரிய பெரிய பேங்கிங் செக்டார் அல்லது பெரிய பெரிய முதலாளிகள் டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? எத்தனை பேர் தெரியும் தெரியல. டிஜிட்டல் சிக்னேச்சர்னால், இப்போ நான் ஒரு 10,000 கோடிக்கு சொத்து மதிப்புள்ள ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறேன். நான் அமெரிக்காவில் இருப்பேன், ஜெர்மனியில் இருப்பேன், பல நாடுகளில் இருப்பேன். எனக்கு இங்கே டக்குன்னு சிக்னேச்சர்லாம் போட முடியாது. அப்போ என்னென்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். எப்படி? என் செக்கில் டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும், புரியுதா? அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் போல், அப்படின்னா அந்த சிக்னேச்சர் போடுறதுக்கு ஒரு அதாரிட்டி இருக்கும். சைனிங் அத்தாரிட்டி ஒரு ஆள்கிட்ட நான் கொடுத்துருப்பேன். இப்போ அஜீஷுக்கு நான் என் சைனிங் அதாரிட்டியை கொடுக்குறேன் அப்படின்னா, நான் ப்ரெசன்ஸ், நான் இங்கே இருக்க வேண்டிய தேவையில்லை, அவரே இருந்து அதை என்ன செய்யலாம், அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம். சார் டிஜிட்டல் சிக்னேச்சர், சரியா? ஆதரைஸ்டு. இங்கே இதுதான் மேட்ரு. பிதாவாகிய தேவன் தன்னை குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். அதனால தான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிதாவின் தற்சரூபமாய்
குமாரன் வெளிப்பட்டார். அப்போ தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவர் ஏன் வெளிப்படுத்தினார்னா, கடவுளே வந்து நம்மள்கிட்ட சொன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் ஒரு மனுஷனே வந்து நம்மள்கிட்ட சொன்னா நம்புவோமா நம்ப மாட்டோமோ? அதுக்கு தான் அவர் மனுஷ சாயலானார். சரியா? பாவத்தை ஒழிக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் மனுஷ சாயலான நம்ம என்ன வேதனைப்படுவோமோ அதே கஷ்டத்தை அவரே வந்து அனுபவித்து அதில் வெற்றி கண்டார். அந்த அதனால தான் அவருக்கு என்னது, எல்லாவற்றுக்கும் மேலாய் பிதா அவரை உயர்த்தி வைத்தார். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் இப்போ யார்கிட்ட இருக்குன்னா, இயேசு என்கிற அதிகாரம். உண்டானது எல்லாம் அவரால் அன்றி உண்டாகல. அப்படியே திருப்பிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து என்ன சிந்தையில் இருந்திருப்பாரு? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஒரே புத்திரனா இந்த பூமியில பிறந்தார். என்ன சிந்தையோட பிறந்தாரு? அவருக்கு நல்லா தெரியும்ல நான் யாருன்னு. தெரியுமா இல்லையா? தெரியும்ல. சர்வத்தையும் ஆளுகிறது நான் தான். ஆனால் அது தெரிந்தும் அவர் என்ன செஞ்சாராம்? தன்னை ஒடுக்கி அடிமையின் சாயலான. அடிமைனா யாரு? மனுஷன் எல்லாமே அடிமைப்பட்டிருந்தாங்க. அடிமை மாதிரி ஆனாரு. ஆனா உண்மையிலே அவர் அடிமையான ஆள் அல்ல. அவர் தேவன் அவருக்கு தெரியும். ஆனா தெரிந்தும் அதை வச்சு தேவன மாதிரி இங்க வேலை செய்யல. மனுஷனா இருந்து. இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குல்ல, நான் என்னத்துக்கு இந்த பூமிக்கு வந்தேன் இருக்கும்ல. கடவுளுக்கு என்ன வேணா செய்யலாம், கடவுள் என்ன வேணா செய்யலாம்ப்பா. அவருக்கு பல நியாயம் இருக்குது. எப்பா அவருக்கு நியாயமே நம்மளை இந்த பூமிக்கு கொண்டு வந்து நம்மளை கடவுளாய் செயல்படுத்துகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை கடவுளா செயல்படுத்துறது. ஆனா மனுஷன் அறியாமல தன்னை என்ன செஞ்சிட்டான்? அடிமையாக்கிட்டான். நான் ஒரு அடிமை, நான் ஒரு வேஸ்ட், நான் ஒரு குப்பை. சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் வேஸ்டடா, குப்படா, நம்ம எல்லாம் அடிமைடா. நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு அடிமை, நம்ம தேசத்துக்கு நம்ம ஒரு அடிமை. அதுல வேற ஒரு பெருமை வேற. நான் உங்களுக்கு அடிமை, எனக்கு ஒரு 10 ஓட்டு போடுங்க. அதுல வித்த வேற நடக்கும். இங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அடுத்த வசனம் போடுங்க. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின. அவர் அப்படியே இருந்துட்டு, என்ன ராஜேஷ் எங்க இருக்க, குடலை பிடுங்கணும் பார்த்துக்க, உனக்கு போக்கு சரியில்லை அப்படின்னு குடலை புடுங்கல, கண்ணை நோண்டல, கையை வெட்டல. செஞ்ச தப்புகளுக்கு மனுஷனை அவரு நோண்டல, அதிகாரம் பண்ணல. அவர் நேசிச்சாரு. ஏன்னா மனுஷன் நேசிக்க முடியும்னு காட்டினாரு. புரியுதா? தெய்வமும் மனுஷனும் ஒன்றுன்னு காட்டினாரு. ஹலோ, தெய்வம் மனுஷனும் ஒன்றுன்னு யாரா சொல்லுவாங்களா? வேதம் சொல்லுதுங்க. அவர் நம்மளை கிறிஸ்துவை போல நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் படைச்ச பிள்ளைங்க என்ன மாதிரின்னு காட்டினார். தெய்வமா காலுக்கு மேல கால் எடுத்து போட்டு உட்காரல, நீயும் நானும் ஒண்ணுடா அப்படின்னு காட்ட தான் வந்தாரு. அதுக்காக தான் தம்மை தாமே வெறுமையாக்கி கொண்டார். எல்லா அதிகாரமும் இருந்தும் மனுஷனா ஒரு சாணாங்குண்டில் பிறந்தாரு. மாட்டுத்துளு பாருங்க, இப்போ ஸ்டைலாக சொல்லுவாங்க மாட்டுத்துளு. சாணாக்குழியில் பிறந்தாருங்க. ஒன்றும் இல்லாமல் அந்த 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 சூழலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சகதியான ஒரு இது பாருங்க. அதில் வந்து பிறந்தாரு. ஒரு சாதா ஒரு பெண்ணுக்கு பிறந்தாரு. ஒரு சாதா மாம்சத்தில் போது ஒரு பாவ ஸ்திரீக்கு பிறந்தாரு. எப்படி? யாரு பிறந்தாரு? மரியாள். பாவம் இல்லை, மரியாள் பாவிதான். மரியாளை கூட ரட்சிக்கணும்னா இந்த இயேசு பரலோக தேவன் இந்த மனுஷுக்குள்ள பிறக்கணும். ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? கொன்னே போட்டுருவேன். அல்லேலூயா. 12 மணி தான் இன்னைக்கு. காரியம் செய்யணும், அறியாமையில் சங்காரம் ஆயிடப்படாது பிள்ளைங்க. அதுக்கு தான் இது. சும்மா விழான்னா வாங்க நானும் கூட வரேன், குடில் பார்க்க போவோம், லைட்டு பார்க்க போவோம். என்ன மயத்துக்கு? என்ன தது இருக்கு?
நீ தான் லைட்ன்றாரு, நீ லைட்டாரு, அதை தான் கேட்கணும். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்டுன்றாரு. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீங்களும். ஹல்லேலூயா. அவர் மட்டும் வெளிச்சமா இருந்துட்டு உனக்கு மட்டும் மண்ணெண்ணெய் விளக்க குளித்து தர்றதுக்கு வந்தாரு அவரு. நீ மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்துன்னு போ. ஹல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கி காட்டினாரா, டே நானும் ஒன்ன மாதிரி ஒரு ஆளுடா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்லை, நீயும் இல்லை, நீ என்ன மாதிரி ஆளு. நான் தெய்வம், நீ தெய்வம், ஆனா இந்த பூமியில உன்னை நான் மனுஷனா வைத்திருக்கிறேன். என் சாயல் ஆனா நீ, என் கேரக்டர் நீ, என் ஸ்ட்ரென்த், என்கிட்ட இருக்கிற வல்லமை தான் உன்கிட்ட இருக்குது. இந்த பூமியை நீ ஆளணும், அதுக்கு தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்க, அந்த நற்செய்தியை சொல்லத்தான் தெய்வம் பூமிக்கு மனுஷனாய் அவதாரம் எடுத்து வந்தது. ஹல்லேலூயா. ரைட்டு. யோவான் 1 திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 1:12 நான் வாசிக்கிறேன். 12 வசனத்தை போடுங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் ஏன் பிள்ளை பிள்ளைன்னு கத்தனேன் அப்படின்னா, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருமே இயேசுக்கு பிள்ளைகளாம். யார்? எதன்படி? பரலோக நியமத்தின்படி இயேசுவுக்கு பிள்ளைகள். பிள்ளைகள் எத்தனை பேரோ, எப்படி ரேஷன் கார்டில் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு 1000 ரூபா. எப்படி? அப்படி கிட்டாதா? ஒரு ஆளுங்க. அடுத்த முறை ஐயா ஸ்டாலின் அவர்களிடத்தில் பேசி கத்தராசிரியர் அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வேணுமா? எல்லாருக்கும் 1000 வேண்டாம். 1000 நிறைய பேர் கொடுக்குற ஆளாக மாறணும். We are the son of gods. ஆண்டவருடைய பிள்ளைகள், புத்திரர்கள். உங்கள் மேலே என் மேலே அவ்வளோ அதிகாரமும் வல்லமை இருக்கிறது. உங்கள் மேலே என் மேலே அவ்வளோ பொறுப்பு இருக்கிறது, இந்த உலகத்தை மாற்றுகிற. ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். சொல்லுங்க, நான் வெற்றி பெற்ற ஆளு. இயேசு எனக்கு அந்த வெற்றியை தந்துட்டாரு. என் பேரில் எழுத வேண்டிய சொத்தெல்லாம் எழுதிட்டாரு. எல்லாம் ஆவியில் எழுதப்பட்டிருக்குது. இந்த கண்ணால் நான் பார்ப்பேன். அனுபவிக்காமலாம் போக முடியாது. சும்மா இங்கே வந்து குத்தி உட்காரல, எல்லாத்தையும் குத்தி எடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிற எத்தனை பேரோட அத்தனை பேரும் பிள்ளைகள். அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது, அவங்க போடுங்க தம்பி, அவங்க இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தன பரவாயில்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு இரத்த உறவு உண்டு, ஒரு மாம்ச உறவு உங்களுக்கு இருக்குது. ஆனா இந்த பிறப்பு அதல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்க தேவனால் பிறந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. புரியுதா? நீங்க நம்ம எல்லாருமே இந்த மாம்சத்திலாம் பிறந்தோம் இல்லையா, ஒரு அம்மாவுக்கு பிறந்தோம் இல்லையா. ஆனா நீங்க பிறந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்ன நடக்குதுன்னா, நீங்கள் தேவனால் பிறந்தீர்கள் என்று பரலோகம் கணக்கெடுத்து பரலோகம் நியமித்த நன்மையை இந்த பூமியிலே அனுபவிக்க உங்களுக்கும் எனக்கும் அந்த சிலாக்கியத்தை தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தை, அதனால தான் பாருங்க 14வது வசனம் பாருங்க. அவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. எப்படி? எது மாம்சமாச்சு? ஹலோ, இப்போ நான் வந்து ஒரு பத்திரம் இருக்குங்க, இது ஒரு பத்திரம். எப்படி பத்திரம்? சுனிதா என்னுடைய சகோதரி. எப்படி? என பேர், தகப்பனார் பெயர் ராபின்சன், பெருங்கன்விளை தோட்டவாரம் ஆகிய நான். எனக்கு அம்மா வயத்தில் அப்பா வயத்தில் பிறக்காத அருமையான சுனிதா என் சகோதரிக்கு என்னுடைய மனம் வந்து நான் அன்பினாலே எழுதி கொடுப்பது முழு குலசேகரமும். அது எப்படா உனக்கு கையில் வந்து ஏன்னா அது வந்து பல வருஷம் ஆச்சு. இப்படி நான் எழுதி கொடுக்குறேன்னு வைங்களேன், அது எதில் இருக்குது?
பேப்பரில் இருக்குது, அப்படி தானே? எங்கே இருக்குது? பேப்பரில் எழுதி இருக்குது. இதை எப்படி மாம்சத்தில் பார்ப்பாங்க? கவர்மெண்ட் சர்வரை கூப்பிட்டு நின்று, என் அண்ணன் எனக்கு எழுதி தந்த கொலை சேரத்தில் இருக்கிற எல்லா சொத்தில் எவெல்லாம் குறுக்கல எல்லாம் போடல, லைனை போடலை, செயினை பிடில அப்படின்னு அப்படியே இவர் உங்கள் மேலே நின்று, மேலே உள்ள பில்டிங்கில், கொலை சேரத்தில் இருக்கிற பெரிய பில்டிங்கில் யார் நின்றுட்டு, அதுவும் அவியலுக்கு தான், யார் நின்றுட்டு, ஓ அங்கே படி, அங்கே படி, இங்கே படி, இங்கே படி, அந்த வாய்க்கால்கிற நேரம் அங்கே 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 வண்டலி கடை, வெண்டலி கூடு, வெண்டலி கூடு, அப்படி அப்படி வரட்டு, அதான் வண்டலி கூட அப்படியே சுற்றி அப்படி அப்படி அங்கே பேச்சு பாரு, அங்கே அங்கெல்லாம் இப்படி இப்படி சொன்னா அனைவன் தச்சமலை, முழு தச்சமலையும் கவர் பண்ணி மொத்த அணையும் சேர்த்து எல்லாம் அலைகளை அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்களால் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் எழுதி வைத்ததை, ஆவியில் எழுதி வைத்ததை மாம்சத்தில் பார்ப்போம். ஹல்லேலூயா. நீ வேற, நான் வேற இல்ல, செல்லப்பன் வேற, மாரியப்பன் வேற இல்ல, பொன்னுமுத்து வேற இல்ல, அழகேஸ்வரி வேற இல்ல, எல்லாருக்கும் தேவன் ஒன்றுதான். ஆனா இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற உனக்கும் எனக்கும் ஆவியில் எழுதப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் உன் மேல, என் மேல வந்து பலிக்கும். ஹல்லேலூயா. இதுக்கு தான் இயேசு இறங்கி வந்தாரு. இயேசுன்னு ஒரு பேரை போட்டு, தெய்வம் இயேசுன்னு ஒரு பேரை போட்டு இறங்கி வந்துச்சு. இதுக்கு தான் இறங்கிச்சு. சொல்லுங்க, இதுக்கு தான். பேர் என்ன? விஜயா. பாத்தியலா, பேரிலே விஜயம் இருக்குது. ஜோசியக்காரன் இல்லைண்ணே, பேரிலே விஜயம் இருக்கு. பேர் என்ன? பேரிலே விஜயம் இருக்கு. இந்த டிக்கெட் எடுக்கல பைசா இல்லை, கொண்டு போடுவேன்னு தோணும் இல்லையா? தோணி இருக்கா? உன் வாழ்க்கையை குறி கேட்க வேண்டாம். சொல்லுங்க, மந்திரவாதி கிட்ட போய் கேட்க வேண்டாம். உன் வார்த்தை இதுக்குள்ள இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் எழுதினதெல்லாம் சத்தியம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதபடிக்கு அது சாட்சியா இருக்கிறது. இதில் சொல்லப்பட்ட எல்லாம் தான் நடந்திருக்குது. இதில் சொல்லப்பட்டதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டதான் நடக்க போகுது, உனக்கும் எனக்கும் கூட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த மகிமையை இப்போ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் வந்து யாருக்கு எழுதி கொடுத்துட்டேன்? கொலைசேரம் இல்லை, மொத்தம் எழுதியாச்சு. இப்போ 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 அணைஞ்சாத்து பெருஞ்சாணி அதுதான் நம்ம ரகம். ஒன்றையும் விடக்கூடாது. கேளுங்க, கவனம். இட் இஸ் நாட் ஜோக். இப்போ பாருங்க, இப்போ இவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன். இவங்க இதை கண்ணால் பார்த்துட்டாங்க. நான் பத்திரத்தில் எழுதுனது, பத்திரம்னா நீங்கள் ஆவின்னு நினச்சிக்கோங்க, வேதம் எழுதுனதை இவங்க அளந்து அனுபவிக்கிறாங்க. விசுவாசித்து இது ஏன்னா உண்மைதான், அவர் எழுதுனது உண்மைதான், கண்டிப்பாக நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இது அவருக்குள்ளதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? அவர் கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்காம சும்மா நான் எழுத முடியாதுல்ல, அந்த உறவில் தான் அது தெரியும். இப்போ அது வந்துருச்சு. வந்தோட இவங்களுக்கு ஒரு மகிமை வரும். எந்த மகிமை? க்ளோரி. ஒரு பயங்கரமான, யாரா இது? ஆளை பார்த்தா ஒரு சிங்கிடி மாதிரி இருக்கா, கொலை இது இவ்வளவு கிட்டையா? சந்தையில் உள்ளவங்க எல்லாம் நினைப்பானுங்க, தரவு என்னது இது இவளுக்கிட்ட போய் தரவு கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கு ஒரு மகிமை வரும்ல. இந்த மகிமை யாரால வந்தது? அவங்களுக்கு என்னால. அப்படித்தானே? அந்த மகிமையை அவங்க எனக்கு தந்துடுவாங்க. ஏன்னா இது என்னால் உண்டானதல்ல, இது என் அண்ணனாலன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது என் தேவனால அப்படின்னு சொல்றது அவருக்கு வேணும். யாருக்கு? நீ இங்க செழிப்பா கொழுமையா அவருடைய பிள்ளையா பருத்த குட்டியா அவர்கள் கொழுத்த கன்றுகளாய் புறப்பட்டு வருவார்கள். சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, கொழுத்த கன்றுகளாய் எல்லாத்திலையும் செழிப்பா அப்படி புறப்பட்டு வர்றதுதான் தேவனுக்கு மகிமை. அதுக்கு தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன ஏற்றுக்கொள் அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? சும்மாலாம் கடவுள் உன்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லல. பாருங்க, யோவான் 5 வாங்க, 23.
நான் படிக்கிறேன். படிங்க. எஸ் எஸ் நான் சொன்னேன். ரைட் சிஸ்டர், போதும் சிஸ்டர், ஒரு நிமிஷம்ங்க. பாருங்க, என்னை கனம் பண்ணாதவனை, இப்போ எனக்கு நான் சொத்து, என் சொத்து அப்படி தானே. சுந்தா சிஸ்டர் சொத்து வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படி தானே. இப்போ கொடுத்துட்டேன்னா இந்த சொத்து எனக்கு எப்படி வந்தது? எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்போது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன், நான் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்குறேன். அப்போ என்னை ஏற்றுக்கொண்டதுனால தான் அவங்களுக்கு அந்த வாழ்வு கிடைத்திருக்கிறது, ஜீவன் இல்லையா? அப்போ இந்த ஜீவன் அவங்களுக்கு கிடைக்கலன்னா ஆக்கினை தீர்ப்பு உண்டாகும். எந்த குலசேகரத்தை நான் எழுதி வச்சனோ அதை அனுபவிக்காம இந்த சுனிதா சிஸ்டர் இருந்தாங்கன்னா, அந்த குலசேகரத்தில் போய் சந்தையில் போய் காய்கறி ஒரு 10 ரூபாய்க்கு காய்கறி தாரு, 5 பைசா இல்லை. எப்படி குலசேகரத்தில் போய் எப்படி நிற்கணும்? மார்க்கெட்டில் கஷ்டம். காசு எடுக்கும்போது ஐயோ இனி நாளே காய்கறி வேண்ட பைசா இருக்குமோ. அதுக்கு அர்த்தம் என்ன? அது என்னவாம் பைபிள் சொல்லுது, நீ குறைவோடு இருக்கிறது சாபம். சாபம் என்பது ஒரு தண்டனை, தரித்திரம் என்பது ஒரு தண்டனை, இல்லாமை என்பது தண்டனை. உன் பர்ஸில் பணம் இல்லைன்னா நீ நினைத்த உன் இருதயத்தில் விரும்பி செயல்படுத்த முடியதற்கு உன் கையில் பணம் இல்லை என்றால் அது உன் வாழ்க்கையில் தரித்திரம், அது தண்டனைன்னு சொல்லுது பரலோகம். பரலோகம் சொல்லுது, தண்டனையை நீ ஏன் அனுபவிக்கிற? நீ ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ சந்தையில் போய் நீங்கள் என்ன வாங்கினா வாங்கிக்கோ, சந்தையே ஒன்றுதுப்பா, சண்டையே ஒன்றுது. நீ ஏன் போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற? சந்தையில் போய் சண்டை பிடிச்சி நீ பொருள் வாங்குற, சந்தையே ஒண்ணுது. முழு சந்தையை நான் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. விளங்குதா பிள்ளைகளை? நான் வந்து சும்மா ஒரு சொற்பொழி மாற்ற விரும்பலை. உங்கள் வாழ்க்கையில் தெய்வம் எழுதுனதை யதார்த்தமாக சொல்கிறேன். உங்கள் உள்ளத்துக்குள்ளே போய் அது வந்துன்னா அது ரொம்ப சந்தோஷம். நான் உண்மையிலேயே அந்த சந்தோஷப்படுறேன், சொல்லும் போதே அதை சந்தோஷப்படுறேன். நீங்கள் வெற்றி அடைவது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஆவியில் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. சும்மா ஒரு சொற்பொழிவு மாதிரி அப்படியே ஆட்டிட்டு அப்படியே அதெல்லாம் இல்லை, அப்படி என்ன அழைக்கலை. ஹல்லேலூயா. பாருங்க, முழு உலகத்தையும் தேவன் நம்ம பேரில் அனுபவிக்கும்படி எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை உன் சுயபலத்தால் நீ வேலை செஞ்சு, நீ உன் அறிவில் நீ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு தப்பிடலான்னா கொஞ்ச நாளைக்கு தப்பலாம். கடைசி வரைக்கும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா, வெற்றி அடையணும் அப்படின்னா தேவனோடு நீ இணைஞ்சாகணும். அவரோடு இணைஞ்சேனா அவர் உன் பேரில் உண்மையாலுமே எழுதின எல்லாத்தையும் நம்ம அனுபவிப்போம். ஹல்லேலூயா. அது எப்படி அனுபவிப்போம்னா, என் வசனத்தை கேட்டு சொல்லுங்க. அப்படி ஏன் வசனத்தை கேட்டு, என்னை அனுப்பினவர் யாரு? பிதா. யார் அனுப்புனா? இயேசு. இப்போ இயேசு தான் சொல்றாரு, என்னை அனுப்பினவர் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய நாட்களுக்கு வாழ்க்கை உண்டு, வாழ்வு உண்டு, வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நிறை உண்டு, பெருக்கம் உண்டு, செய்வதெல்லாம் வாய்க்கும். ராஜாவாயிருப்பாய், ஆசாரியனாயிருப்பாய். ஹல்லேலூயா. நீ தண்டனைக்கு உட்பட மாட்டாய். தண்டனை என்னன்னா, வியாதி தண்டனை, பிரச்சனை தண்டனை, போராட்டம் தண்டனை, தரித்திரம், இல்லாமை, குறைவு எல்லாமே தண்டனை. நீங்க நினைக்கிறீங்க ஒருத்தனை களத்தை விட்டுட்டு அல்லது கையை வெட்டிட்டு ஒருத்தனை குத்திட்டு ஜெயிலில் போறதான் தண்டனை நினைக்கிறீங்க. தண்டனைங்கிறது நீ குறைவோடு, இல்லாமையினால, வறுமையில நீ ஒரு காரியத்தை எடுத்தா அது உனக்கு ஜெயமே இல்லை, அல்லது நீ உனக்கு பெற்று நீ அந்த ஜெயத்தை நீ விரும்புகிற, ஆனால் அதுக்கு ஹோப்பே இல்லை, அதுக்கு உன் எதிர்காலத்தை பற்றி அது வருமா வராதான்ற ஒரு நம்பிக்கையே இல்லைன்னு இருக்கிறேன். அது தண்டனை. எத்தனை பேர் புரியுது? நான் நேசிக்கணும். இவங்க எனக்கு யாருன்னே தெரியாது, ஐ லவ், நான் நேசிக்கிறேன். இதுதான் கடவுள். இதுதான் கடவுளுங்க. மனுஷன் அதை பல விதத்தில் பார்த்துருக்கிறான். பல விதத்தில் அங்கங்கேயே சிதறி தெய்வங்களை மாற்றி பார்த்துருக்கிறான். ஆனால் ஒருங்கே பெற்ற தேவனை தரிசிப்பது தான் மேலானது. ஹல்லேலூயா.
அப்ப நீ தண்டனைக்கு உட்படாதபடிக்கு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன்னு சொல்றான். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவேன்னு 2 வாட்டி சொல்லிச்சுன்னா அது உண்மை, அது மாறாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எது 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 உண்மை, எதை பார்க்கணும்? வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளணும். எப்படி? கர்த்தர் சொல்றார் நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னா நீ என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். இதை சொல்லுக்கு இந்த நற்செய்தியை கொடுக்கறதுக்கு வந்தவர் தான் இயேசு. அந்த நற்செய்தி தான் இயேசு. இயேசு தான் நற்செய்தி. இயேசு தான் குட் நியூஸ். இதோ சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி சொன்னாங்களா இல்லையா? அட எந்த பேர்ல சொன்னானுங்க? இதோ பெத்லகேமில் பிறந்திருக்காருப்பா, ராஜா பிறந்திருக்காரு. இவனுக்கு நினைச்சானுங்க ராஜா எப்படி பிறப்பாரு? பிறக்கும் போதே கழுத்தில் நெக்லஸு, இடுப்பில் ஒட்டியானம், அப்படியே தங்க சூவோட பிறப்பாருன்னு நினைச்சானுங்க. இல்லை சாமி, இது எல்லாத்தையும் உடையவர் வெறும் மண்ணில் வந்து பிறந்தார். தாழ்மையின் ரூபம் எடுத்து பிறந்தார். ஏன்னா உனக்கு எனக்கும் புரியாது. அமெரிக்காவில் ட்ரம்பின் மகன் கடவுள் என்று சொல்லுகிறார்கள். டக்குனு ஏற்றுக்கொள்ளணும், இல்லை சுட்டு தள்ளிடுவோம். டிங் டாங் டூம், அவர் தான் கடவுள், உடனே ஏற்றுக்கொள்ளணும். மோனே பேச்சே கிடையாது, அறுப்பு தான். ஆனால் இவர் வெறும் சாணத்தில் போய் பிறந்தாரு, பிறந்து காமிச்சாரு. ஐ ஆம் த கிங், யூ ஆர் ஆல்சோ த கிங், ஐ ஆம் த கிங் ஆஃப் கிங், யூ ஆர் த கிங். ஹல்லேலூயா. ராஜா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பிதாவுக்கு முன்பதாய் உங்களையும் என்னை கொண்டு விட்டார் வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அந்த ஒரு தைரியம் வருதா இல்லையா? மேரி அம்மா வருதா? மேரி அம்மா கருங்கலை பிடிச்சா நான் வெள்ளை மாளிகை பிடிப்பேன். எப்படி? நீங்க 3 சொன்ன அப்புறம் வெள்ளை மாளிகை மிஸ் ஆயிரும். கட்சியில் சேர்ந்து அடுத்து உறுப்பினர் ஆகணும். ஆவிங்களா? ஏன் மனோ தங்கராஜ் எம்எல்ஏ சீட்டு கேட்டா நீங்க கேட்கப்படாதா? அவருக்கு ஒரு பேச்சு, எனக்கு ஒரு பேச்சா? கர்த்தாவே பதில் சொல்லுங்க அப்படின்னா வேற வழியே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சீட்டை கொடுக்க அநேக வாக்குகளோடு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மேரி அம்மாவுக்கு முதல் முறையாக நிதியமைச்சர் பொறுப்பு. ஏய், மனுதாண்டா இருக்கு, நிதியை பத்தி எதுவுமே தெரியாதடா, உனக்கு தான் அது கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு தாண்டா கீழே வந்து பிறந்தாரு. உன்னை உயர்த்தும்படி தான் கீழே போய் காமிச்சாரு. மனுஷ ரூபம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெய்வம் மனுஷ ரூபம் எடுத்து வந்து எல்லா பாடுகளையும் பட்டுது. ஹல்லேலூயா. அன்பு வருதா? அன்பு வருதா? ஹல்லேலூயா. இப்போ நான் இருக்கேங்க, மேரி அம்மாளுக்கு கருங்கல் எல்லாம் எழுதி வச்சுட்டு நான் செத்து போயிட்டேன். நீங்கள் என்ன செய்வீங்க? செத்தது எங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கல்லறை கட்டி கும்பிட்டு இருப்பேன். இப்போ வேற வழியே இல்லை. கருங்கல் பஸ் ஸ்டாண்டில் போடுறா ஸ்தூபிய செய்வாங்களா இல்லையா? எதனால செய்வாங்க? அன்பினால. அன்பினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு நீங்க அனுபவிக்காம வராது. அனுபவிக்காம சும்மா கடவுள் 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 கடவுள்னா, சும்மா கடவுள் கடவுள் கடவுள்னா ஒன்றும் இல்லைப்பா. அது ஒரு மதம், சும்மா ஒரு வேஷம். ஆனால் உண்மையிலே கடவுள் தெய்வம் என்னோடு இருக்கிறார். அவர் தான் என்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அவர் என்னை தோல்வியடைய பூமிக்கு கொண்டு வரல. அவர் என்னை வெற்றி வாழ்வை அனுபவிக்கும்படி கடவுள் இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதை எனக்கு காட்டும்படியே அவர் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாள் வேணாலும் தூங்காம உட்காந்து கேட்டுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதுமா? ஒரு 2 வருஷம் கூட பார்த்து முடிச்சிடலாமா? ரைட்டாக திருப்புங்க. 6ஆம் அதிகாரம் 47 நான் படிக்கிறேன். சிஸ்டர் படிக்க வேண்டாம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நித்திய ஜீவனா நித்திய நாட்களுக்கு வாழ்வு உண்டு, வெற்றி வாழ்வு உண்டு என்று அர்த்தம். நித்திய ஜீவனோட மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஜீவன் அப்பம் நான் தான். வாழ்க்கைக்கான சாப்பாடே நான் தான்டா.
எப்படி யாராவது சொல்ல முடியுமா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, உனக்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அதுதான் ஜீவாப்பம். வாழ்க்கைக்கு முழுவதற்கும் தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நான் தான் உனக்கு செய்வேன். நான் தான் அதுதான் நான். ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் சரி விட்டுருங்க, அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 3 வாங்க. யோவான் 3:36. நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார். பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை, அதாவது எல்லா நாட்களும், அவன் உயிரோடு இருக்கும் எல்லா நாட்களும் அவனுக்கு வெற்றி உண்டாகும் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவன் அதை காண்பதில்லை. அதனாலதான் கோபமா இருக்கிறாரு அவரு. ஆண்டவர் எதுக்கும் நம்ம மேல கோபமா இருக்கிறாரு? ஏல நீ என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல, யார்கிட்ட போய் கேட்கிற? அதுலதான் கோபமா இருக்கிறாரு. ஏன்ட கேளு, நான் உனக்கு தருவேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காத ஒன்று கொடுக்க முடியாது. கடவுளுக்கு தெரியாதா அப்படின்னு இவங்க ஒரு கடவுள் ஆயிடுவாங்க. தெரியும், கேட்காம கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 40 முடிச்சிடலாம். அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். எப்படிங்க? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவது மட்டும் கிடையாது, அவனை கடைசி நாளில், அவன் மரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கடைசி நாளில் வந்து எழுப்புவாராம். எதுக்கு? பரலோகத்தில் நித்திய நாட்களுக்கு அவரோடு கூட வாழும்படி அவனை எழுப்புவதும் அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 10ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 10:26 ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் நீங்கள் ஏன்னா விசுவாசிக்காம இருக்கிறீங்க. இயேசுவை விசுவாசிக்காதனால அவர் மந்தையில் உள்ள ஆடா இல்ல. சொல்லுங்க. என் ஆடுகள் சொல்றாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு தான் என் பின்னாடி தான் சொல்லும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதுதான்டா லைஃப் டைம் கேரண்டி. நடந்தது என்ன? லைஃப் டைம் கேரண்டி. ஹல்லேலூயா. ஒருத்தனும் பறித்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அவருடைய மேய்ப்பருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவர் பின் செல்லுகிற ஆடுகள். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசியாதவங்க கிடையாது, விசுவாசிக்கிறவங்க, அவருடைய ஆட்டுக்குட்டிகள், அவருடைய மந்தைகள். ஒருத்தனும் என் கையில் இருந்து அதை பறிச்ச முடியாதுன்னு சொல்றீங்க. சோபாசஸ் யாரு கையில் இருக்கிறீங்க? நான் வந்து குமார் என்கிற குளத்தங்கரையில் இருக்கிற ஒரு வாலிபருக்கு கல்யாணமாகி இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் இங்கே யாரோட உறவில் வேணால் இருக்கலாம். நீங்கள் பிறந்தது யாராவது ஒரு ஆளோட உறவில் தான் பிறந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தகப்பன் அவர் எதற்காக எனக்கு இங்கே கொண்டு வந்தாரோ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிடுவது இல்லை. ஒருவனை என்னை பறித்து கொண்டு போகவும் முடியாது. இப்போ புரியுதா இயேசு எதுக்கு வந்தாருன்னு? புரியுதா? இதை தான் நம்ம தினமும் போதிக்கிறோம். நீ செத்துருவ, நீ மண்ணா போவ, நீ சபிச்சு சத்தே போவ. வேதம் என்ன சொல்லுது? வேதம் சொல்லுது இதை கேட்காத இருந்தால் தான் சாவ, இதை இயேசுவை விசுவாசிக்காத இருந்ததான் செத்து போயிடுவேன்றார். நித்திய ஜீவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால லைஃப் டைம் கேரண்டி. ஒரு ஆளுக்கு தான் வேணுமா? பைபிள் நீ கொண்டு வர வேண்டாம். கேட்டியலா? பைபிளை கொண்டு வரா கையை நம்ம ஆளுக்கு இப்படிலாம் கட்டுவாங்க. ஹல்லேலூயா. பைபிளை கொண்டு வரணும், சுமக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா எழும்புங்க.